தலைவாவா எங்கள் எடப்பாடியாரேவா வான் புகழும் வல்லலேவா என் தமிழின் செம்மலேவா தமிழ் மண்ணின் தவ புதல்வா தலையெழுத்தை எழுதிடவா வா தலைவாவா ஒற்றை தலைமை ஏற்கவா வா தலைவாவா எங்கள் எடப்பாடியாரேவா. திமுக எதிராக திமுக அரசுக்கு எதிராக ஒரு ரவுடிசத்துக்கு பேர் போன திமுக எதிராக எப்படி ஒரு வாக்காளன் வெளியில வருவான்? அவனுக்கு ஒரு பயம் இருக்காதா? அந்த பயத்தை உருவாக்குறதா திமுக, அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குறதா திமுகன்றத நாங்க சொல்றோம். இது என்ன விதி இருக்குன்றது மட்டும் சொல்லுங்க. இதுல என்ன விதி மீறல் இருக்கு நீங்க சொல்லுங்களேன். இதுல என்ன விதி மீறல் இருக்கு? அனுமதி அளிக்கலைங்க, அதுக்காக தான் கேக்குறோம். இதுக்கான அதை பத்தி நாங்க கொண்டு வந்தது இந்த வருஷம் இந்த விஷயத்தை மட்டும்தான். எங்களோட தலைவர்கள் பேச வேண்டிய விஷயத்தை அவங்க பேசுவாங்க. நன்றி. விஸ்வரூபம் வரும் வியாழக்கிழமை 7ஆம் தேதி 2013 கடைசியாக தமிழகமெங்கும் வெளியாக உள்ளது. நீதி சற்றே நின்று வந்தாலும் அன்றே ஆவனவெல்லாம் செய்து எனக்கு உடன் உதவி செய்தமைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. திமுக ஆட்சியில் நடக்கும் அவலங்களை மக்களை தாமாக வந்து எடுத்துக் கூற மக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள மேடை மக்கள் மேடை. பொங்கலுக்கு சீலை வெட்டி தரேனாங்க, 2500 தரேனாரு. சாரிங்க தந்தாரா என்ன அடப்பாடி அண்ணா 2500 போன வருஷம் கொடுத்தாரு, இந்த வருஷம் கொடுக்குறீங்க. 2500 கொடுக்காம 1000 கொடுத்தாங்க. எதுக்கு அந்த 1000 கொடுத்தாங்க? சீலை வெட்டி குறைச்சிட்டாங்க, அரிசியும் குறைச்சிட்டாங்க. இதுல என்ன இருக்குது நம்ம கிட்ட? எடப்பாடி அண்ணா தங்கத்துக்கு தாலி வழங்கினாரு, குழந்தைங்க பிறந்தா பணம் கொடுத்தாரு, 18,000 பணம் கொடுத்தாரு. என் குழந்தைங்களுக்கு 12,000 வாங்கினேன் அம்மாட்ட இருந்து, சின்ன குழந்தைக்கு 6,000 வாங்கினேன். இவர் இந்த வருஷம் வந்தாரு, என்ன கொடுத்தாரு? ஒண்ணும் கொடுக்கல. கொடுக்கறேன்னா எப்ப கொடுக்கறது? கொடுக்கல, ஒண்ணுமே கொடுக்கல. கொடுக்கலன்னு சொன்னா அது கொடுக்கணும், அதுதான் நல்லது. இப்ப கொடுக்கலன்னா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. கொடுக்கலன்னு சொன்ன வாக்கு காப்பாற்றணும், சரிங்களா? நம்ம எடப்பாடி அண்ணா எல்லாமே செஞ்சாரு. குழந்தைங்களுக்கு லேப்டாப்ல இருந்து சைக்கிள் இருந்து எல்லாம் வழங்கினாரு. பால் விலை ஏறி போச்சு, சிலிண்டர் விலை ஏறி போச்சு, மாறின பணம் கொடுக்கறாங்க, அதுவும் நிறுத்திட்டாங்க. தாய்க்கு தங்கம் போச்சு, வீட்டு வரி ஏறி போச்சு, கரண்ட் பில்லும் ஏறி போச்சு. இதெல்லாம் யாரு இப்ப குறைக்கிறது? எடப்பாடி அண்ணா வந்தாதான் குறைக்க முடியும். யார் வந்தா? எடப்பாடி அண்ணா வந்தா குறைக்க முடியும். இவர் வந்தா குறைக்கிறேன்னா எப்ப குறைப்பாரு? இவரு குறைக்க மாட்டாரு, நம்ம ஏத்திக்கிட்டு தான் போவாரு. அதனால நம்ம எடப்பாடி அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, நம்ம அம்மாவுக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன். 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் எங்க சின்ன ரெட்டலை, நான் அதுக்கு தான் போடுவேன். நன்றி, வணக்கம். இந்த
விடியா திமுக அரசின் ஆட்சியில் மக்கள் படும் துன்பங்களை நீங்களே எடுத்து சொல்ல, உங்கள் குறைகளை இங்கே நீங்கள் பகிர்ந்து கொள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மக்கள் மேடை இங்கே உங்களுக்கு காத்திருக்கிறது. வாருங்கள், நீங்கள் படும் துன்பங்களையும் துயரங்களையும், நீங்கள் படும் இன்னல்களையும், இந்த ஆட்சியின் அவலங்களையும் எடுத்து சொல்லுங்கள். இந்த களம், இந்த மக்கள் மேடை உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஈரோடு மாவட்ட வளர்ச்சிக்கு அஇஅதிமுக ஆற்றிய பணிகள் அளப்பரியது. அஇஅதிமுக ஆட்சியில தான் ஈரோடு மாவட்டம் உதயமாச்சு. விசைத்தறிகளுக்கு 750 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கியது எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அம்மாவின் அரசு. ஈரோடு மக்களுக்கு 1072 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அம்மாவின் அரசுல. ஈரோடு மாவட்டத்துல 65 நீர்நிலைகள் குடிமராமத்து பணிகள் செய்யப்பட்டு நிலத்தடி நீரை உயர செய்தது எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அம்மாவின் அரசு. பல ஆண்டுகள் எதிர்பார்க்கப்பட்ட கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வந்தது அஇஅதிமுக அரசு. இலவச வேட்டி சேலை திட்டத்தால நம்முடைய விசைத்தறி நெசவாளர்கள் வாழ்வு மேம்பட பாடுபட்டது அஇஅதிமுக அரசு. போக்குவரத்து நெரிசலை குறைக்க பன்னீர்செல்வம் பூங்கா முதல்ல இருந்து பெருந்துறை சாலை வரைக்கும் புதிய மேம்பாலம் கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அம்மாவின் அரசு. ஈரோட்டுல இருக்கிற வீரப்பன் சத்திரம், பெரிய வலசு, குமரன்குட்டை பகுதிகளில் இருக்கிற மாணவர்களுக்கு புதிய அரசு பள்ளி கட்டிடங்களை கட்டி கொடுத்தது எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக அரசு. இப்படி ஈரோடு மக்களுக்கு எண்ணிலடங்கா திட்டங்களை அளித்திருக்கு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அம்மாவின் அதிமுக அரசு. அமைதி, வளம், வளர்ச்சி பெற்று தமிழ்நாடு தலை தோங்கிட மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்திட செய்வோம். திரு எடப்பாடி பழனிசாமி எதையும் மாற்றக்கூடிய வல்லவராக மாறிக்கொண்டிருக்கிறார். அரண்மனையில் இருந்ததா ராஜாவா? எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கிறவங்க